ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி கிட்ட வந்துருச்சு. எல்லாருமே வீட்ல பிஸியா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பலகாரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் அவசர அவசரமா செய்வாங்க. தீபாவளிக்கு நம்ம வீட்ல பலகாரம் செஞ்சாதான் தீபாவளி கொண்டாடின ஒரு ஃபீலே கிடைக்கும். அதனால ஏதாவது ஒரு பலகாரமாச்சும் கண்டிப்பா செய்வாங்க. செய்யாம இருக்க மாட்டாங்க. அதுவும் சில பேர் கடைசி நேரத்துலயும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நான் தீபாவளி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு விஐபின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசும் ஸ்வீட்டும் தான். இந்த ஸ்வீட்டுக்கே ஒரு விஐபின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் தான். அதிரசம் எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த தீபாவளி டைம்ல நம்ம வீட்டுல அதிரசம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஆனா சில பேருக்கு சரியா செய்ய வராது. ஒன்னா மாவு வேகாம இருக்கும், இல்லைன்னா எண்ணெயில போட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும். பக்குவம் சரியா இல்லாததுதான் காரணமே. இந்த அதிரசம் நல்லா மாவு வெந்து பிரிஞ்சு போகாம சூப்பரா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம அதிரசம் எப்படி எண்ணெயில நல்லா வெந்து மாவு வெந்து பிரிஞ்சு போகாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நான் பச்சரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க எதுல அளக்குறீங்களோ அதுலதான் வெல்லமும் அளக்கணும். நான் டம்ளர்ல அளந்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 கிலோ வெல்லம் கணக்கு. மாவு அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிலோ சேர்க்கணும். நம்ம அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி வடிஞ்சதும் ஃபேன் காத்துல காய போடணும். ரொம்ப நேரம் காய போடக்கூடாது. ஈரப்பதம் இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் காஞ்சா போதும். கையில இப்படி தொட்டோம்னா ஒட்டணும். அதுதான் பதம். ஃபர்ஸ்ட் டிப்ஸே இதுதான். நல்லா நல்லா அரிசி காயக்கூடாது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் காய போட்டா போதும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சுக்கலாம். நான் வீட்டுலதான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிருக்கேன். நம்ம பிடிச்சோம்னா அப்படியே கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் பக்குவம். மாவு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சா இந்த கப்பி இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மாவு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஈரப்பதம் இருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது. மெயின் ஃபர்ஸ்ட் டிப்ஸே இதுதான். அரிசி நல்லா காயக்கூடாது. ஈரப்பதத்தோட இருக்கணும். அதையவே நம்ம நல்லா மிக்சியில அரைச்சுக்கணும். அரைச்சி இப்படி ஒரு குண்டால போட்டு நல்லா அமுத்தி அமுத்தி விடணும். நம்ம லூசா போட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். நல்லா அமுத்தி அமுத்தி விடணும். அது வரைக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும். அரிசி காய வரைக்கும் தான் ஃபேன் ஓடணும். நம்ம சலிச்சு இந்த மாதிரி பாத்திரத்துல மாத்த வரைக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும். ரெண்டாவது இப்ப நம்ம பாகு காய்ச்சல் எப்படின்னு பார்க்கலாம். 3 டம்ளர் அளந்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் 3 டம்ளர்ல அளந்திருக்கேன். அதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டினா தான் நல்லது. ஏன்னா எதுவும் தூசி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்பதான் நல்லா தூசி நிற்கும். சிரமம் பார்க்காம நல்லா துணியை வச்சு வடிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட தூசி இருக்காது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கொதி வர்ற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 3 டிப்ஸ் தாங்க. அது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் வீட்டுல சூப்பரா அதிரசம் செய்யலாம். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்க வீட்டுல ரொம்ப அருமையா அதிரசம் நீங்க செய்யலாம். நீங்க 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம பாகு செக் பண்ணணும். பாருங்க இன்னுமே பாகு வரல. ஏன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா உருட்ட வரணும். அதுதான் பதம். அதாவது தக்காளி பதம்னு சொல்லுவோம். அழகா உருட்ட வரணும். அதாவது சாஃப்டா இருக்கணும் உருட்டும் போதே. பாருங்க இன்னுமே பதம் வரல. இனி ஒரு செகண்டுக்குள்ள வந்துடும். அதனால சிம்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம கிளறணும். பாகும் செக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்படின்னா நல்ல முருகலாயிடும், வேஸ்டா போயிடும். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இது ஓகே. பாகு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா உருட்ட வருது. இதுக்கு பேர் தான் தக்காளி பதம்னு சொல்லுவோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இந்த அளவுக்கு வந்தா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். ஆனா நெய் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மனமா இருக்கும். மாவு தட்டும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உடைச்சு விடணும். நம்ம அமுத்தி அமுத்தி வச்சிருப்போம் இல்லையா, அதனால நல்லா உடைச்சு விட்டுட்டு இந்த பாகு சூடா இருக்கும் போதே கிளறணும். அதாவது சீக்கிரம் கிளறணும். லேட் எல்லாம் பண்ணக்கூடாது. டக்குன்னு கிளறணும். இல்லைன்னா கெட்டு பற்றும், கட்டிப்படும். அதனால
வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்கன்னா இன்னொரு ஆள் வச்சுக்கணும். 2 ஆள் செய்யணும். ஒரு ஆள் கிளறணும், ஒரு ஆள் வந்து மாவு கொட்டணும். அந்த அளவுக்கு வந்து செய்யணும். 2 ஆள் தேவைப்படும். நீங்க உங்களுக்கு வந்து நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளே போதும். ஆனா சீக்கிரமா செய்யணும். கொஞ்சம் கை வலிக்கும். நல்லா வந்து கிளறி கொடுக்கணும். அப்பதான் வந்து கட்டிப்படாது. இல்லைன்னா வந்து கட்டிப்பட்டுரும். அதனால வந்து வேணும்னா அடுப்ப சிம்ல கூட வைக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா பழகிருச்சுன்னா. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து அடுப்ப சிம்ல வைக்கக்கூடாது. நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து அந்த வெள்ளை எங்கெங்க மாவு இருக்குதோ எல்லாம் வந்து நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்தோம்னா தான் மாவு எங்கேயுமே இருக்காது. அந்த ஓரங்கள்ல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நல்லா மாவு கிளறி விடணும். பாருங்க இந்த அளவுக்கு கிளறி விடணும். இது உங்களுக்கு பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா கெட்டி ஆயிரும். நம்ம ஒரு நாள் வச்சுதான் செய்யறோம். ஒரு நாள்ங்கிறது நம்ம எவ்வளவு நாள், அதாவது ஒரு மாசம் வரைக்குமே வைக்கலாம். நம்ம கிளறின மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு மேல வந்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ எது தேவையோ அதை வந்து நம்ம தடவி கொடுத்துடலாம். நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அது நீங்க போட்டுக்கோங்க. மாவு காயாது. அதுக்காக தான். அதே மாதிரி மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க பக்குவமா எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதிரசம் வந்து சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கும். அதிரச மாவு பழசு ஆக ஆக டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்பவுமே அருமையா இருக்கும். அதனால இந்த மீன் குழம்பு 4 பட டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அதிரசமாவும் 4 பட வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வந்து நல்லா ஆற விட்டு மாவு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்துறோம் இல்லையா, நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து மூடி போட்டு மூடி வைக்கணும். ஆறாம நீங்க மூடி போட்டு மூடி வச்சீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து இறங்கிடும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்றப்போ எத்தனை அதிரசம் வேணுமோ அவ்வளவு எடுத்து சுட்டுக்கலாம். நீங்க ஒரே நாள்ல சுட்டு வைக்கணுங்கிறது கூட கிடையாது. அப்பப்ப உங்களுக்கு 5 வேணுமா, 10 வேணுமா, இல்ல 2 வேணுமா அப்படின்ட்டு எண்ணெய் சூடு பண்ணி நீங்க அப்பப்ப தட்டி போட்டுக்கலாம். ஆனா தண்ணி கை மட்டும் படவே கூடாது. அதாவது ஈரம் படவே கூடாது. ஈரம் படாம இருந்தாதான் மாவு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பாருங்க நான் தட்டி போடுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா, அவ்வளவு சிம்பிளா தட்டிடலாம். தட்டி எண்ணெய் சூடானதும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அதிரசம் நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா பூரிக்கு நம்ம எண்ணெய் மேல எழுப்பி விடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி போடணும். அது ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 2 அதிரசத்துக்கு அப்படி போட்டா போதும். மறுபடியும் அப்படியெல்லாம் போடணுங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா எண்ணெய் சூடா இருக்கணும். 2வது டைம் எல்லாம் நம்ம வந்து அதிரசம் தட்டி போடையில கொஞ்சம் வந்து சிம்ல வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரொம்ப நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா மாவு வந்து வேகாது. பாருங்க நான் அதிரசம் நானே தான் வந்து தட்டையும் போட்டுட்டு இருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு அதிரசம் நம்ம போட்டு ஒரு அதிரசம் தட்டி போட்டு அப்படியே திருப்பியும் விட்டுலாம். ஒரு அதிரசம் கூட பிரிஞ்சு போகாது. நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ணெய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கூட கலங்கள் இல்லாம எண்ணெய் இருக்குது. அதிரசம் ஒண்ணு கூட பிரிஞ்சு போகல. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த மாவு நம்ம காய வைக்கிறதுல இருந்தே பக்குவம் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம்தான். ஆனா செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். நீங்க வந்து இந்த அளவுக்கு செய்யணுங்கிறது கிடையாது. சின்னதா, அதாவது ஒவ்வொரு டம்ளர் அரிசி நீங்க போட்டு செஞ்சு பார்க்கலாம். ஆனா டெய்லியுமே செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு அப்புறம் 1 மாசம் கழிச்சுதான் செய்யக்கூடாது. நீங்க கத்துக்க வரைக்கும் சிரமம் பார்க்காம அதாவது 1 வாரம் வரைக்குமே செஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கப்ல அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து சின்னதா கொஞ்சம் குவான்டிட்டியில வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சு பழகுங்க. நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் எண்ணெய் சுடும் போதே வந்து அப்படியே எண்ணெயும் வந்து நல்லா பிழிஞ்சும் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தாங்க நம்ம தட்டி உடனே போடலாம். கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது. தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மாவு கெட்டியாலாம் இருக்காது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம வந்து அப்படியே வந்து திருப்பியும் விட்டுக்கலாம். ஆனா வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வேகாது. நல்லா வந்து அப்பப்ப திருப்பியும் நம்ம விட்டுக்கலாம். ஒவ்வொன்னா போடலாம். நம்மளுக்கு அந்த கடையில வந்து எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 பிடிக்குதா, இல்ல 3 பிடிக்குதா, அந்த அளவுக்கு போடலாம். பாருங்க அழகா இருக்குது பாருங்க. கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. நம்ம இப்படியே எடுத்தோம்னா அழகா இருக்கும். நான் வந்து அந்த எண்ணெயும் பிழியறதுனால கொஞ்சம் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. அதுதான் வித்தியாசம். எண்ணெய் பிழியாம நம்ம எடுத்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். நான் கையோட வந்து எண்ணெயுமே வந்து பிழிஞ்சு எடுத்துறேன். உங்களுக்குமே வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு தான் செய்யறோம். அதனால கையோட வந்து எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு எண்ணெய் கையோட பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கையில எண்ணெய் ஒட்டாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எண்ணெயே இருக்காது. ஆனா எடுக்கும்போது அதிரசம் அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்பூன் வச்சு பிழியறதுனால கொஞ்சம் சேஃப் மாறும். அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி நான் ஸ்பூன் வச்சு அமுத்துறதுனால
சேஃப் மாறும். அதுதான் வித்தியாசமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தேவைன்னு நம்மளுக்கு அழகா சேஃபா வேணும் அப்படின்னு எண்ணெய் பிரியாம கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு செய்யறதுனால எண்ணெய் பிழிஞ்சே எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அதிரசம் கூட கடைசி வரைக்கும் நான் செஞ்சாலுமே ஒரு அதிரசம் கூட பிரியாது, பிரிஞ்சும் போகாது. ஒரு அதிரசம் கூட பிரிஞ்சும் போகாது. பாருங்க, ஒவ்வொரு அதிரசம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரிசி காய வைக்கிறோம் இல்லையா, அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் காஞ்சா போதும். 1 மணி நேரம் அரிசி வந்து ஊறணும். அவ்வளவுதான். 1/4 மணி நேரம் காஞ்சா போதும். நல்லா ஈரப்பதம் அரிசியில இருக்கணும். தண்ணி வடிஞ்சா போதும். நீங்க வந்து வெளியில கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சுக்கலாம். கம்மி குவான்டிட்டியா இருந்தா மிக்சியிலேயே அரைச்சுக்கலாம். நம்ம மிக்சியில அரைச்சு மாவு சலிச்சு ஒரு பாத்திரத்துல மாத்துற வரைக்கும் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடணும். மாவு காயற வரைக்கும், அதாவது அரிசி காயற வரைக்கும் தான் வந்து ஃபேன் ஓடணும். மாவு சலிச்சு பாத்திரத்துக்கு மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃபேனே போடக்கூடாது, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கணும். அப்படி ஃபேன் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து மாவு வந்து காஞ்சிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த தக்காளி பதம் வர்ற வரைக்கும் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணணும். டக்குன்னு அதே மாதிரி அடுப்பு சீக்கிரம் வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா முருகலா போயிடும். ரெண்டாவது அதே மாதிரி ஈஸியா நம்ம தட்டி போட்டு இந்த எண்ணெய் பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவரிசியா இருந்தா 1 கிலோவுக்கு 1 கிலோ வெல்லம் சேர்க்கணும். இதுதாங்க டிப்ஸ், வேற எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்குது பாருங்க அதிரசம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட கையில எண்ணெய் ஒட்டவே விட்டாது. ஏன்னா எண்ணெய் வந்து நான் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா வந்து சூப்பரா இருக்கும். மாவெல்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்க. இது வந்து நீங்களுமே வந்து செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில வந்து டெய்லியுமே செஞ்சு பாருங்க. எங்க தப்பு செய்யறோமோ அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். எதுவுமே வந்து நம்ம வந்து முடியாது தெரியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் செய்யலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாவுல வந்து செஞ்சு பழகணும். எடுத்ததுமே பெரிய அளவுல செய்யாம கொஞ்சம் கொஞ்சம் மாவுல செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஈஸியா நீங்களும் உங்க வீட்டுல வந்து செய்யலாம். இதுக்குண்டான அளவுகள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட வந்து கேக்கு, கப் கேக்கு, ப்ரௌனி இதெல்லாம் கூட சேல் பண்றோம். அதுக்கு கூட பாத்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம், லட்டு, ஜாங்கிரி எல்லாமே சேல் பண்றோம். தீபாவளிக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிரசம் மாவும் முறுக்கு மாவுமே சேல் பண்றோம். உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க இதெல்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த அதிரசம் வந்து சூப்பரான டிப்ஸோட நான் சொல்லியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. வீட்டுல செஞ்சும் பாருங்க. எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.